சிஸ்டர் நல்லா வேண்டிக்க. இது ராசியான கோயில். ஷாஜகான் மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம். உடனே கல்யாணம் ஆயிடுச்சான். உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க. கிடைச்சிட்டாரு பிரதர். என்ன ஷாஜகானே கிடைச்சிட்டாரா? இல்ல பிரதர், அம்மாவாசை அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல, அந்த நிக்கிறேன். அப்ப நான் வர்றேன். காசுங்க கையடியா. இந்த அதிரடி அம்பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. நிறுத்தியா பெரிய கைய. என்னையா பண்ணாம என் ஃப்ரெண்டு பாத்தியா என் செல்வாக்க? அண்ணன் எண்ணெய் வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுக்காம போறான். கேட்டா முறைக்கிறான். அப்படியா? இளநீ எவ்வளவுயா? 3 ரூபாய் அண்ணன். பிஸ்கோத்து காசு இந்த 10 ரூபா அண்ணன். இளநீ 3 ரூபாய் தானே? இளநிக்கு 3 ரூபா. இவனை சீவறதுக்கு 7 ரூபா. என்னது? அதான் இனிமே இந்த வாயால இளநீ மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது. இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது. எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. இவன் அப்படி எடுத்துட்டு போய் என் எதிரிலேயே சீவு. அந்த லெப்ட் வாயோரமா ஒரு குத்து குத்து, அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து. அப்படி போட்டு மன்னிப்பு கேட்றான். மன்னிச்சுக்குங்க மன்னிச்சுக்குங்க மன்னிச்சுக்குங்க. எழுந்துடுறா. வாய் கண்ணு கரெக்ட். நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான். ஏற பொறுக்கிட்டீங்களா? வாங்க வந்து தண்ணி குடிங்க. வாங்க வாங்க. நீ மட்டும் தான் வந்திருக்க. அவங்களையும் கூப்பிடு. ஐயா வணக்கம். தண்ணி குடி. வணக்கம். தம்பி யாரு? நம்ம தர்மகர்த்தா சொக்கலிங்கத்தினுடைய மாப்பிள்ளை. ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? கதவு திறந்துருந்துச்சு வந்துட்டேன். ஏன்பா திறந்த வீட்டுல நாய் கோழி நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டிய? பாரு, காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாட்டுல நீ எங்க வேணும்னாலும் போ வா. ஆனா அடுத்தவன் வீட்டுல மட்டும் கேட்டுக்கிட்டு தான் நுழையணும். புரியுதா? தப்பு தாங்க மாமா. வேலை விஷயமா உங்களை பார்த்து வர சொன்னார். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் காந்தி வழியில வந்தவன். எனக்கு இந்த தில்லு முள்ளு திருட்டுத்தனம் இதெல்லாம் பிடிக்காது. ஆமா, வேலை உனக்கு என்னென்ன வேலை தெரியும்? எல்லா வேலையும் பார்ப்பேங்க. எல்லா வேலையும் என்ன வேலை? மாடு மேய்ப்பேன், பால் கறப்பேன், கோழி பிடிப்பேன். ஆமா, அந்த கோழியை கழுத்துல வந்துட்டு என்ன பண்ணுவேன்? கீழே விட்டுருவேன். வயிற்று என்னையா பாப்ப? இங்க வாங்க. கத்தி எடுத்து வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி தயிர்ல கலந்து கொடுத்தா கழிச்சு நின்றும். யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்க என்ன விவரமா பேசுறீங்க? கோழிக்கு தான் சொல்றேன். தம்பி, கண்ணுக்கு கண்ணா வளர்த்து 32 கோழி வச்சிருக்கிறேன். இந்த கோழிகளை பூரா உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன். அதுக்கு கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது நீதான். இதுதான் உன்னுடைய வேலை. நீங்க வருத்தப்படாதீங்க ஐயா. அதுகளை கண் கலங்காம நான் பாத்துக்கிறேன். இனிமே அதுக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாமே நான் தான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தைரியமா போயிட்டு வாங்க. வரட்டுமா? டேபிள் கூவுது பாத்துக்க. அப்பா, என்னப்பா இது? அன்னைக்கு நம்ம தோப்புல மாங்காய் திருடினா ஒரு நாள் என் கைய பிடிச்சு இழுத்தான். அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு நம்ம வீட்டுல வேலை போட்டு கொடுத்துருக்கீங்களே, இது என்ன நியாயம்? ஏமா, திருடன் அயோக்கியன்னு தெரிஞ்சும் அப்படியே விட்டுறதா? அவனை திருத்த வேணாம். காந்தி என்ன சொன்னாரு? ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தையும் காட்ட சொன்னார். அப்பா, அது காந்தி இல்ல, இயேசு. ஓஹோ, இயேசு வேற காந்தி வேறையோ? சரி, அதை விடுமா. பாரு, கணக்குல இருந்து 2 கோழி மட்டும் தொலையட்டும். அவனை நான் தொலைச்சிடுறேன். ஏலு, இன்னைக்கு உனக்காக மீன் குழம்பு சுடுசாதமும் செஞ்சு வச்சிருக்கேன். போய் சாப்பிடு. நெசமாவா சொல்ற? ஆமாய்யா, நீ நாள் பூரா கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ போய் சாப்பிடு. ஆமா, அந்த கோழி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேவலை அழுத்தி பிடிக்காத, உள்ள இருக்கிற மட்டும் உடஞ்சிடும். யோ, மெதுவா வா, ஒன்னும் அவசரம் இல்ல. ஏயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல பொம்பளை குளிக்கிறத எட்டி பாத்துட்டு இருப்ப? ராத்திரில யாரும் குளிக்க மாட்டாங்க. குளிக்கிறது யார் தெரியுமா? யாரு? 2 கொலை பண்ணானே மாயாண்டி, அவனோட பொண்டாட்டி. ஐயோ, நான் இல்ல என் கழுத்து. இத பாரு, இந்த விஷயத்தை நான் மாயாண்டி கிட்ட சொல்லாம இருக்கணும்னா
நான் சொல்றத நீ கேட்கணும். நீ என்ன சொன்னாலும் கேக்குற. அப்ப என் பின்னாடியே வா. யோ, பின்னாடி வா. என்ன பின்னாடி நான் இப்படியா? வேலு, அவசர அவசரமா சாப்பிடாதடா, விக்க போகுது. இந்தா. யோ, ஏன் அழற? நான் கோழியை திருடிட்டோம்னு பஞ்சாயத்துல விட போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இத பாரு, இந்த கோழியை நீ வித்து சாப்பிட்டாலும் சரி, வறுத்து சாப்பிட்டாலும் சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. போ. யோ, இந்த கோழியை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு யாருக்கையாவது சொன்ன மாயாண்டி? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். இதுல ஆம்பளை கோழி எது, பொம்பளை கோழி எது? சீ, பையா. சரி, நானே பாத்துக்கிறேன். என்ன பதுங்கி பதுங்கி போறான்? நம்ம கோழியா இருக்குமோ? போய் பாத்துருவோம். 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32. 3 கோழியை காணமே. வேலு, 3 கோழியை காணோம். இல்லையே, 2 கோழி தான் காணாம போயிருக்கோம். எப்படி சொல்ற? கையில தான் ஒண்ணு வச்சிருக்கியே. அப்ப 2 கோழியை காணோம். அப்ப 2 கோழியும் தொலைச்சிட்டியா? அவ்வளவுதான் உன் வேலை போச்சு. நினைத்ததை அவ்வளவுதான் என் வேலையா? ஐயோ, இப்ப 2 கோழிக்கு என்ன பண்றது? யாரு வீட்லயாவது 2 கோழி அமுக்கிடுவோம். வேலை போயிருங்க. 27, 28, 29, 30, 31, 32. கரெக்டா இருக்க? இல்லப்பா, நல்லா எண்ணி பாருங்க, 2 கோழி குறையும். அம்மா, கோழி விஷயத்துல மட்டும் கணக்கு கரெக்டா இருக்கும். 32 சரியா இருக்கு. தம்பி, உன்னை நம்பி இன்னும் 100 கோழி வாங்கி விட போறேன். இப்ப நம்ம 2 பேரும் போய் முட்டை போடுறோம். இது முட்டை எண்ணுவோம். தப்பிச்சிட்டான். ஆமா, அந்த 2 கோழி என்னாச்சு? அக்கா, வெட கோழி நல்லா தேய். அக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோழியை வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? நல்லதா பார்த்து எட்டி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு குடலு, ஈரலு, தலை, மூளை. ஏண்டா உங்ககிட்ட இல்லாதெல்லாம் கேக்குறியா? ஏயா, என் தம்பினா உனக்கு ரொம்ப கேவலமா போச்சா? என் தம்பி இன்னைக்கு வேலைக்கு போனா, கூலி கைக்கு வந்ததும் உனக்கு பிடிக்குமேனு ஆசையா 2 கோழி வாங்கிட்டு வந்தாயா? வாங்கிட்டு வந்தானா? பார்த்தா அப்படி தெரியலையே. மாமா, காப்பாத்துங்க. என்ன விஷயம்? தலைவரே, கோழியை 40 நாள் வளர்த்து சாமிக்கு காவு கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க. 39 நாள் வளர்த்தாங்க. 40வது நாள் இந்த படுவாவி கோழி திருடிட்டு வந்துட்டானுங்க. அவனை கூட்டிட்டு போய் சாமிக்கு காவு கொடுங்க. ஐயா, இவன் கோழியை திருட்டு பதுங்கி பதுங்கி வரும்போதே நான் சந்தேகப்பட்டேங்க. என் மச்சான் ஊர்ல இருந்து பொட்டை கோழி கொண்டு வந்தாருங்க. அது முட்டை போறதுக்கு முன்னாடி இவன் திருடிட்டாங்க. எங்கெங்க முட்டை? முட்டையாவது மொட்டையாவது அதை உரிச்சு மசாலா தடவறாள. மச்சான் போய் நெஞ்சில அடிச்சு அழு. ஐயோ 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 கோழி போச்சே. மரியாதையா உண்மையை சொல்லு. இது திருட்டு கோழி தானே? நான் திருடவே இல்ல மாமா. போய் சொன்னா கொன்னுடுவேன். சொல்றா. ஒருத்தர் கொடுத்தாங்க. யாரா? கோழி விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்ன மாயாண்டி? ஐயா, யாரும் கொடுக்கல, நான் தான் திருடுறேன். இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். உள்ள வா. மாறு கை மாறு கால். கோழி திருடுறான். நீங்க போங்க. ஓ முகத்துக்காக கூட கொன்னுடு. கோழி வாங்க. கோழி அம்மாவாசை, கோழி எல்லாம் திருடக்கூடாது. உன் நிலைமைய பாத்தியா? நீ தான் கோழி எத்துன்னு அவங்க கிட்ட சொன்ன. மாமா உன்னை போட்டு அடிச்சு விட்டாரு. உன் நேரப்பா, ஏன் பேச மாட்டேன்? ஆமா, இவ்வளவு அடி வாங்கி இருக்க, ரத்தங்கத்தை ஒண்ணு மறக்கானமே. உள்காயம். வெளிக்காயம் வேணுமா மாமா? ஐயோ ஐயோ. என்னது? இந்தா, நீயே வச்சுக்க.
2 பேரும் நான் தூக்கணுமா? நீ ஒன்று தூக்க கூடாதா? இத பாரு, நீ எங்க வீட்ல வேலை செய்யறவ, நீ தான் தூக்கிட்டு வரணும். வா. ப்ரோ ஹாய் பஞ்சவரண குதிரை வண்டி. யோ, இது யார் வண்டி தெரியுமா? ராஜலிங்கம் வண்டி. ராஜலிங்க வண்டியா? ம். யாருக்கும் தெரியாம ஒரு சுத்தி சுத்திரலாம். உனக்கு கோட்டை தெரியுமா? ஓட்ட தெரியுமா? உட்காருல. போடு. போ போ. இது நல்லா இருக்கு. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.